இன்றைய வேத வாசிப்பு யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வசனங்கள் மற்றும் யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டது. யாத்திராகமம் 7 வசனம் 19லிருந்து 23. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நதிகள், கால்வாய்கள், குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் ஆகியவற்றின் மேல் உன் கையை நீட்டு என்று சொல் என்றார். எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாகும்படி அவைகள் இரத்தமாகும் என்றார். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். அவன் பார்வோன் கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரர் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நைல் நதித் தண்ணீரை அடித்தான். நதித் தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறியது. நைல் நதியில் இருந்த மீன்கள் செத்துப் போயின. நைல் நதி நாற்றமெடுத்தது. எகிப்தியர்களால் நைல் நதித் தண்ணீரை குடிக்க முடியாமல் போனது. எகிப்து தேசம் எங்கும் இரத்தம் இருந்தது. ஆனால் எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் இரகசிய வித்தையினால் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவன் அவர்களுக்கு செவிகொடவில்லை. அப்பொழுது பார்வோன் இதயம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் தன் வீட்டிற்கு திரும்பிப் போனான். நைல் நதி தவளைகளை திரளாகப் பிறப்பிக்கும். அவைகள் ஏறிவந்து உன் வீட்டிற்குள்ளும் உன் படுக்கையறையிலும் உன் படுக்கையின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் உன் மாப்பிசைக்கும் பாத்திரங்களிலும் புகும். 16வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் தூசியை அடி, அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாகும் என்று சொல் என்றார். எகிப்து தேசம் எங்கும் பரவியது. இது தேவனுடைய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் தேவனை ஆராதிக்க முடிந்தது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிப்பதன் மூலம் தேவன் நமக்காகவும் நமது குடும்பங்களுக்காகவும் ஆயத்தம் செய்துள்ள ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும் என்று நான் நம்புகிறேன். இன்று நாம் எகிப்தின் வாதைகளைப் பற்றிய வேதாகம படிப்பினை தொடரப்போகிறோம். கடந்த வாரம் தேவன் ஏன் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும், அதாவது 10 வாதைகளைச் செய்தார் என்பதன் நோக்கங்களைப் பற்றி படித்தோம். இவை எகிப்தை தண்டிப்பதற்கு மட்டுமல்ல, இவை ஒரு செய்தியையும் போதனையையும் கொண்ட தேவனுடைய செயல்கள். இதன் மூலம் தேவன் தமது ஜனங்களை ஒடுக்கி வந்த எகிப்தை தண்டித்தது மட்டுமல்ல, அவர் எகிப்தியர்களும் ஏன் சில இஸ்ரவேலர்களும் கூட பின்பற்றி விசுவாசித்து வந்த அந்நிய தெய்வங்களையும் தண்டித்தார். மேலும் பாவத்தின் நிலை எவ்வளவு அருவருப்பானது, அசுத்தமானது, வெட்கக்கேடானது என்பதை இஸ்ரவேலர்கள் உணர்ந்து பார்க்க அவர் அனுமதித்தார். எனவே மனிதகுலத்தின் வீழ்ச்சியின் உண்மையான சித்திரம் இது. நாம் வாழும் இந்த உலகிற்கு எகிப்து ஒரு அடையாளமாக இருக்கிறது. வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் இதைப் போன்ற வாதைகள் கூறப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். முடிவு காலத்திலும் உலகம் இந்த வாதைகளால் நியாயந்தீர்க்கப்படும். பொல்லாதவர்கள், தேவனை ஆராதிக்காதவர்கள், தேவனுடைய நாமத்தை தூஷிப்பவர்கள் இந்த வாதைகளால் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் இந்த நியாயத்தீர்ப்புகள் அதே நேரத்தில் ஒரு போதனையாகவும் செய்தியாகவும் அவருடைய ஜனங்களுக்கு ஒரு இரட்சிப்பின் வழியாகவும் இருக்கிறது. எனவே இது எகிப்திற்குப் பின்னால் இருக்கும் சாத்தானின் உண்மையான அடையாளத்தை தேவன் வெளிப்படுத்துவது போன்றது. இந்த 10 வாதைகள் ஒரு ஆவிக்குரிய போர், ஆவிக்குரிய போரின் பிரதிபலிப்பு. இதற்குப் பின்னால் தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே ஒரு ஆவிக்குரிய போர் இருந்தது. சாத்தான் தேவனுடைய முதற்பேரான ஆதாமை பறித்துக் கொண்டான். அதனால்தான் வாதைகளின் இறுதியில் எகிப்தின் முதற்பேரானவர்களின் மரணம் கடைசி வாதையாக அமைந்தது. அந்த தீய அரசாங்கத்தின் தலைவனாக பார்வோன் இருக்கிறான். அவன் அந்த வலுசர்ப்பம், சாத்தான், பிசாசு. எனவே இது நாமும் ஈடுபடக்கூடிய, இறுதியில் நாம் ஈடுபடப் போகிற ஒரு ஆவிக்குரிய போர். நாம் எந்தப் பக்கம் இருக்கப் போகிறோம்? நம்மைச் சுற்றியுள்ள இந்த அற்புதங்கள் மற்றும் அடையாளங்கள் மூலம் தேவன் நமக்கு எதைக் காட்டுகிறார்? இந்த கோவிட்-19 ஒரு பெரிய அதிசயம் மற்றும் அடையாளம் என்று நான் நம்புகிறேன்.
யுத்தங்கள், நிலநடுக்கங்கள், புயல்கள் மற்றும் பல்வேறு இயற்கை அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுகள் உள்ளன. ஆனால் அவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் அல்லது ஒரு நாட்டில் நடக்கும். ஆனால் இந்த கோவிட்-19 உலகம் முழுவதும் பரவிய ஒரு பெருந்தொற்று, பேண்டமிக், இல்லையா? எனவே இது ஒரு பெரிய அதிசயம். இது ஏன் நடக்கிறது என்று நம்மை சிந்திக்கத் தூண்டுகிறது. இதற்குப் பின்னால் யார் இருக்கிறார்கள்? இதற்குப் பிறகு என்ன நடக்கப் போகிறது? எதிர்காலத்தில் வேறு என்ன நடக்கும் என்று நமக்குத் தெரியாது. ஆனால் ஒன்று நமக்குத் தெரியும், இது முடிவல்ல. மற்றொன்று, நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது நமக்குத் தெரியும். உதாரணமாக, நீங்கள் அடிக்கடி செல்லும் ஒரு உணவகம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். உணவு நன்றாக இருக்கிறது, கூடம் அழகாக இருக்கிறது, சேவையும் நன்றாக இருக்கிறது. எனவே நீங்கள் அங்கு செல்கிறீர்கள். ஆனால் ஒரு நாள் அந்த உணவகத்தின் சமையலறைக்குள் நுழைய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. சமையலறை பகுதியில் நீங்கள் கரப்பான் பூச்சிகளையும் எலிப்புழுக்களையும் கண்டால், இது ஒரு உதாரணம் மட்டுமே. நீங்கள் மீண்டும் அந்த உணவகத்திற்கு செல்வீர்களா? எகிப்து தேசம் கலாச்சாரம், தொழில், வளர்ச்சி, கட்டுமானம் என மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் பணக்கார தேசமாகவும் இருந்தது. எகிப்தில் வாழ அனைவரும் விரும்பினர். அனைவரும் பார்வோனைப் போலவும் எகிப்தியர்களைப் போலவும் இருக்க விரும்பினர். அது ஆடம்பரமாகவும் அழகாகவும் இருந்தது. இருப்பினும், எகிப்தின் மூலம் பாவத்தின் உண்மையான அடையாளத்தை, பாவத்தின் நிலையை தேவன் காட்டுகிறார். முடிவு காலத்தில், வெளிப்படுத்துதல் 18 இல் தேவன் தமது ஜனங்களிடம் கூறுகிறார், பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். அந்த பாவத்தின் நகரத்திலிருந்து வெளியே வாருங்கள். உங்கள் பாவத்தின் இடத்திலிருந்து வெளியே வாருங்கள். இந்த நேரம் நாம் அந்த பாவத்தின் இடத்திலிருந்தோ அல்லது நமது பாவ வழிகளிலிருந்தோ வெளியேறத் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையட்டும். தேவன் அதைச் செய்யாவிட்டால், இந்த அந்நிய தெய்வங்களின் அல்லது இந்த பாவ கலாச்சாரத்தின் உண்மையான அடையாளத்தை அவர் வெளிப்படுத்தாவிட்டால், பார்வோன் ஒருபோதும் தனது ஜனங்களை விடுவிக்க மாட்டான். இஸ்ரவேலர்களும் அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற மனநிலையை பெற்றிருக்க மாட்டார்கள். எனவே இன்று முதல் 3 வாதைகளைப் பற்றிச் சிந்திப்போம். முதலாவதாக, நைல் நதியின் தண்ணீரை தேவன் இரத்தமாக மாற்றினார். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 25 வசனங்கள். அக்காலத்தில் எகிப்தியர்கள் நைல் நதியை வழிபட்டனர். நைல் நதி தெய்வத்தின் பெயர் ஹாபி. ஆனால் நைல் நதித் தண்ணீரை இரத்தமாக மாற்றியதன் மூலம் தேவன் அந்த விக்கிரகத்தை, அந்த பொய் தெய்வத்தை நியாயந்தீர்த்தார். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? வீழ்ந்து போன உலகம் எப்படிப்பட்டது என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த நைல் நதி எகிப்தின் செழுமைக்கும் மிகுதிக்கும் ஆதாரமாக இருந்தது. இந்த நைல் நதி செழிப்பின் ஊற்றாக இருந்தது. மற்ற நாடுகளில் வறட்சியும் பஞ்சமும் இருந்தபோதும் எகிப்து நலமாக இருந்தது, ஏனெனில் அவர்களிடம் ஒருபோதும் வறண்டு போகாத நைல் நதி இருந்தது. உபாகமம் 11 வசனம் 10-12 இன்படி, மக்கள் தங்கள் கால்களால் நீர்ப்பாசனம் செய்த நதி இது என்று தேவன் விளக்குகிறார். அவர்கள் தங்கள் வயல்களுக்கும் பண்ணைகளுக்கும் தண்ணீரை இறைத்தனர், எனவே அவர்கள் இந்த நதியையே சார்ந்திருந்தனர். இந்த நைல் நதி இந்த உலகின் செழிப்பின் ஆதாரத்தை பிரதிபலிக்கிறது. எனவே அறுவடை நன்றாக இருந்தபோது அவர்கள் யாரை மகிமைப்படுத்தினார்கள்? அவர்கள் நைல் நதித் தெய்வத்தை மகிமைப்படுத்தினார்கள். தண்ணீர் பாய்ச்சுவதற்கு அவர்கள் எடுத்த முயற்சிக்காக தங்களைத் தாங்களே மகிமைப்படுத்திக் கொண்டார்கள். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற தேசம், நீங்கள் வெளியே வந்த எகிப்து தேசத்தைப் போன்றதல்ல. அங்கே நீங்கள் விதையை விதைத்து, ஒரு கீரைத் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவது போல உங்கள் கால்களால் நீர் பாய்ச்சினீர்கள். ஆனால் நீங்கள் கடந்து சென்று சுதந்திரிக்கப் போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரைக் குடிக்கும் தேசம். அது உங்கள் தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்குகிற தேசம்.
வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் எப்போதும் அதன் மேல் இருக்கும். பாருங்கள், எகிப்து தேசத்தையும் கானான் தேசத்தையும் தேவன் ஒப்பிடுகிறார். வித்தியாசம் தண்ணீரின் ஆதாரத்தில் இருக்கிறது. நைல் நதி கீழே உள்ள தண்ணீரை வாட்டர்ஸ் பிலோ பிரதிபலிக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் நாளில் தேவன் ஆகாய விரிவை உருவாக்கினார். அப்போது தண்ணீர் பிரிக்கப்பட்டது. இது மேலே உள்ள தண்ணீரையும் கீழே உள்ள தண்ணீரையும் குறிக்கிறது. மேலே உள்ள தண்ணீர் ஆகாய விரிவுக்கு மேலே இருந்தது. இது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. இப்போது கீழே உள்ள தண்ணீர் இந்த உலகத்தையும் இந்த உலக மக்களையும் குறிக்கிறது. வெளிப்படுத்துதல் 17:15 கூறுகிறது, அந்த வேசி அமர்ந்திருக்கிற தண்ணீர் என்பது ஜாதிகளும் கூட்டங்களும் பாஷைகளும் ஆகும். இந்த கீழே உள்ள தண்ணீர் அசுத்தமான தண்ணீர். இது உலோகங்களோடும் அழுக்கோடும் கலந்திருக்கிறது. இது நாம் இயேசுவை விசுவாசிப்பதற்கு முன்பிருந்த நிலையை சித்தரிக்கிறது. ஆனால் நாம் வார்த்தையைப் பெறும்போது நீங்கள் இயற்கை அறிவியலை சிந்தித்துப் பாருங்கள். இந்த கீழே உள்ள தண்ணீர் சூரியனிடமிருந்து ஒளியை பெறும்போது சங்கீதம் 84:11 இன்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். சூரியனிடமிருந்து வரும் ஒளி தேவனுடைய வார்த்தை என்று யோவான் 1:4 கூறுகிறது. இந்த வார்த்தையே மனுஷருக்கு ஜீவனும் ஒளியுமாயிருந்தது. இயேசு கூறுகிறார், நானே இந்த உலகத்தின் ஒளி. யோவான் 8ஆம் அதிகாரம். எனவே நாம் இயேசு கிறிஸ்து மற்றும் தேவனுடைய வார்த்தையாகிய அந்த ஒளியை பெறும்போது அந்த தண்ணீர் சூடாகத் தொடங்குகிறது. நாம் வார்த்தையைப் பெறும்போது நம் இருதயம் எரிவதைப் போல நம் வாழ்வும் சூடாகத் தொடங்குகிறது. அது நடக்கும்போது அந்த தண்ணீரின் நிலை மாறுகிறது. அது திரவ நிலையிலிருந்து ஆவி நிலைக்கு மாறத் தொடங்குகிறது. இந்த செயல்முறைக்கு ஆவியாதல் இவாபரேஷன் என்று பெயர். ஆனால் ஆவிக்குரிய உலகில் இந்தச் செயல்முறை மறுபடியும் பிறத்தல் என்று அழைக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையையும் பரிசுத்த ஆவியையும் பெறுவது, இயேசு சொன்னது போல, நீங்கள் தண்ணீராலும் ஆவியாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும். வார்த்தையைப் பெறும்போது அந்த நீர் மூலக்கூறு ஆவியாகும்போது அது தன்னோடு கலந்திருந்த அழுக்கு, உலோகம் மற்றும் பிற துகள்களை விட்டுவிடுகிறது. அந்த தூய தண்ணீர் மட்டுமே ஆவியாகி மேலே சென்று மேகமாக மாறுகிறது. அந்த மேகம் எதை குறிக்கிறது என்றால், அது மேலே உள்ள தண்ணீர் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் இந்த இயற்கை அறிவியலின் உவமையில் மேகங்கள் மறுபடியும் பிறந்தவர்களைக் குறிக்கின்றன. எபிரெயர் 12:1 கூறுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் விசுவாசப் பாதையில் நடந்த தேவனுடைய பிள்ளைகள். எனவே நைல் நதி கீழே உள்ள தண்ணீரை பிரதிபலிக்கிறது. ஆனால் கானானில் தண்ணீர் மேலிருந்து வானத்திலிருந்து வருகிறது. அதனால்தான் அவர்கள் தண்ணீரைப் பெறுவதற்கான ஒரே வழி அவர்கள் உழைத்து விவசாயம் செய்ய வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அவர்கள் தேவனையே சார்ந்து அவருக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். தோற்றத்தில் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அதன் ஆதாரம் எங்கே? நாம் ஒரே மாதிரியாக வாழலாம், 2 பேர் இயந்திரத்தை அரைத்துக் கொண்டிருக்கலாம், இருவரும் ஒரே காரியத்தைச் செய்யலாம், ஆனால் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், மற்றவர் கைவிடப்படுவார். ஏன்? யாருடைய ஆசீர்வாதத்தின் ஆதாரம் யார்? மேலும் நம் உடலிலும் மனித வரலாற்றிலும் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நீங்கள் வரைபடத்தை பார்க்கும்போது நதிகள் பூமியின் நரம்புகளைப் போல இருக்கும். அதேபோல் நம் உடலிலும் வரலாற்றிலும் நதிகள் ஓடுகின்றன. அது இரத்த வழி, பிளட் லைன் என்னும் நதி என்று அழைக்கப்படுகிறது. அந்த இரத்த வழி தலைமுறையாக தொடர்கிறது, நதி தொடர்வதைப் போல. இந்த வாதையின் மூலம் தேவன் இந்த உண்மையை வெளிப்படுத்துகிறார். வீழ்ச்சியின் காரணமாக பாவம் உள்ளே வந்ததால் மனித வம்சம் இரத்த வழி கெட்டுப் போயிருக்கிறது. இரத்தமாக மாறிய நைல் நதி எப்படி நாற்றமெடுத்து அழுகியதோ அதுபோலவே இதுவும் அழுகிக் கொண்டிருக்கிறது.
மனித வீழ்ச்சி முதல் இன்று வரை ரோமர் 5:12 இன்படி ஆதாம் என்ற ஒரு மனிதனால் எல்லா மனிதர்களும் பாவம் செய்தனர். அந்த பாவத்தின் காரணமாக நாம் சாவதற்காகவே பிறக்கிறோம். வீழ்ச்சிக்குப் பிறகு பிறந்த பிள்ளைகள் காயினைப் போல தீயவர்களாக பிறந்ததை நீங்கள் காணலாம். காயினின் வம்சத்தில் வந்த லாமேக்கு தொடர்ந்து காம், இஸ்மவேல், ஏசா, அமலேக்கியர், கானானியர் போன்றோர். எகிப்தியர்களும் காமின் சந்ததியினரே. எனவே இந்த வீழ்ந்து போன இரத்த வழி பாவத்தின் விளைவாகும். வேதாகமத்தில் நாம் காணும் வம்ச வரலாறு தேவன் பாதுகாத்து வரும் உடன்படிக்கையின் தூய வம்ச வரலாறு ஆகும். இந்த நதி மற்ற ஊழலான நதிகளால் கெடுக்கப்படாமல் இருக்க அவர் இதை பாதுகாக்கிறார். இந்த வாதையிலிருந்து நாம் கற்கும் ஆவிக்குரிய பாடம் என்ன? இந்த இரத்த வழியைக் கொண்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. நாம் இந்த நைல் நதியைச் சார்ந்திருக்கும்போது உண்மையான ஆசீர்வாதத்தை பெற முடியாது. எனவே நம் இரத்த வழியைக் கொண்டுள்ள இந்த நைல் நதி, அதாவது இந்த வீழ்ந்து போன உலகம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த தண்ணீர் தூய தண்ணீராக மாற வேண்டும். 1 கொரிந்தியர் 15:50 வசனத்தை பார்ப்போம். சகோதரரே, நான் சொல்லுகிறதென்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிக்க மாட்டாது. 3 முதல் 5 வரை வசனங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் அசுத்தப்படாததும் வாழாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக உங்களுக்கு ஆச்சரியமான நம்பிக்கையை தந்திருக்கிறார். அந்தச் சுதந்திரம் உங்களுக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின்மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 14வது வசனத்தில் இயேசு கூறுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகமுண்டாகாது, நான் அவனுக்குக் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். 63வது வசனம், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்குச் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. 38வது வசனம், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ வேதவாக்கியம் சொல்லுகிறபடி அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். நமக்கு இந்த தண்ணீர் தேவை. நைல் நதிக்கு மாற்றாக நமக்கு இந்த தண்ணீர் தேவை. எனவே நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் சார்ந்திருக்க முடியாது. மாறாக இயேசு நமக்குத் தரும் ஆவிக்குரிய தண்ணீரை சார்ந்திருக்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய மனிதர்களாக மறுபடியும் பிறக்க வேண்டும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8 நாம் மாம்ச வாழ்விலிருந்து ஆவிக்குரிய வாழ்விற்கு மாற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். நைலைச் சார்ந்திருந்த வாழ்விலிருந்து தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய தண்ணீரையும் சார்ந்திருக்கும் வாழ்விற்கு மாற வேண்டும். அதனால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க நாம் ஆவியினால் மறுபடியும் பிறக்க வேண்டும். எனவே வேதாகமம் முழுவதும் வீழ்ச்சியின் காலத்திலிருந்து தேவன் 2 இணையான கோடுகளைக் காட்டுகிறார். ஆவிக்குரிய ரீதியில் கெட்டுப்போன நதி மற்றும் தேவனுடைய வார்த்தை மற்றும் உடன்படிக்கையின் தூய நதி. ரோமர் 9:6 முதல் 9 வசனங்களை வாசிப்போம். தேவனுடைய வார்த்தை தவறிப் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலரல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகளல்ல. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி பெயரிடப்படும் என்று சொல்லியிருக்கிறதே. அதெப்படி என்றால், மாம்சப்படியான பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளல்ல, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளே அந்தச் சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன்,
அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்பதே. எது சரியான வம்சம் என்பதை தேவன் நமக்கு வேறுபடுத்திக் காட்டுகிறார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து மூலம் மறுபடியும் பிறப்பதன் வழியாக அந்த ஆவிக்குரிய வம்சத்திற்குள் வரவேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். இரண்டாவது வாதை தவளைகளின் வாதை. யாத்திராகமம் 8:1-15. எகிப்தியர்களுக்கும் அவர்களது கலாச்சாரத்திற்கும் தவளை செழிப்பை பிரதிபலித்தது. அவர்கள் வழிபட்ட தவளை தெய்வத்தின் பெயர் ஹெக்ட. இன்று கூட அகழ்வாராய்ச்சியின் போது பல்வேறு கல்லறைகளில் தவளை உருவங்களை அவர்கள் கண்டெடுக்கிறார்கள். ஆனால் தவளைகள் என்பது நைல் நதியின் கெட்டுப்போன தண்ணீரிலிருந்து வரும் அசுத்த ஆவிகளைக் குறிக்கின்றன. வெளிப்படுத்துதலில் வலுசர்ப்பம், மிருகம் மற்றும் பொய் தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து அவை புறப்படுகின்றன. அவை பிசாசுகளின் ஆவிகள். லேவியராகமம் 11 அசுத்தமான விலங்குகளைப் பற்றி விவரிக்கிறது. கடல்களிலும் நதிகளிலும் செட்டைகளும் செதில்களும் இல்லாத உயிரினங்கள் உங்களுக்கு அருவருப்பானவை என்று அது கூறுகிறது. வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 12 முதல் 14 வரை வசனங்கள். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்பிராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றிப் போயிற்று. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் பொய் தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வரக் கண்டேன். அவைகள் அடையாளங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் சர்வலோகத்திலுள்ள ராஜாக்களை சர்வவல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டிச் சேர்க்கும்படி புறப்பட்டுப் போகின்றன. 16வது வசனத்திற்குச் செல்வோம். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களைக் கூட்டிச் சேர்த்தன. ஐப்பிராத்து நதி என்பது தேவனுடைய கடைசி நியாயத்தீர்ப்பும் யுத்தமும் நடக்கும் இடமாகும். அந்த இடத்திற்கு உலகைக் கூட்டிச் சேர்ப்பது இந்த தவளைகளைப் போன்ற தீய ஆவிகளே. எனவே தவளைகளைப் போன்ற அந்த 3 அசுத்த ஆவிகள் யாவை? அவை வலுசர்ப்பத்தின் வாயிலிருந்து வருகின்றன. யோவான் 8:44 இயேசு அக்காலத்து சமயத் தலைவர்களான பரிசேயர்களிடம் கூறுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதிமுதற்கொண்டு மனுஷக் கொலைபாதகனாயிருக்கிறான். அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவனிடத்தில் சத்தியமில்லை. அவன் பொய்யனும் பொய்க்குப் பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்துப் பேசுகிறான். இந்த பரிசேயர்கள் மற்றும் சமயத் தலைவர்களின் உண்மையான அடையாளத்தை இயேசு வெளிப்படுத்துகிறார். வெளித்தோற்றத்திற்கு அவர்கள் பரிசுத்தமானவர்களாகவும் மகிமைப்படுத்தப்பட்ட சமயத் தலைவர்களாகவும் இருந்தனர். ஆனால் அவர்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். எகிப்திற்குப் பின்னால் இருப்பதை தேவன் வெளிப்படுத்துவதைப் போல. வெளிப்படுத்துதல் 12:3-9 பிறக்கப் போகும் குமாரனையும் அந்த பெண்ணையும் விழுங்கி அழிக்க முயற்சிக்கும் ஒரு வலுசர்ப்பத்தைக் காண்கிறோம். 7வது வசனம் கூறுகிறது, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயிக்கவில்லை. வானத்தில் அவர்களுக்கு இனி இடமில்லாமல் போயிற்று. உலகமனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய அந்த பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அந்த மிருகத்திற்கு வலுசர்ப்பம் தன் அதிகாரத்தை கொடுத்தபடியால் மக்கள் வலுசர்ப்பத்தை வணங்கினார்கள். மேலும் அவர்கள், மிருகத்திற்கு ஒப்பானவன் யார்? அதனோடே யுத்தம் பண்ணத்தக்கவன் யார்? என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். எனவே இந்த ஆவி வலுசர்ப்பத்திடமிருந்து வருகிறது. அது இந்த தீய கூட்டணியின் தலைவனைப் போன்றது. பின்பு மிருகத்தின் வாயிலிருந்து. வெளிப்படுத்துதல் 13:1-10 மிருகங்களைப் பற்றி நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஒன்று கடலிலிருந்து வருகிறது, மற்றொன்று பூமியிலிருந்து வருகிறது. கடலிலிருந்து வருவது முதல் மிருகம்.
இந்த முதல் மிருகத்தின் வாயிலிருந்தே தவளையைப் போன்ற அந்த அசுத்த ஆவி புறப்படுகிறது. மூன்றாவது, பொய் தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து. இது பூமியிலிருந்து வரும் இரண்டாவது மிருகத்தைப் போன்றது. அவன் ஒரு தீர்க்கதரிசியைப் போல பேசும் சமயத் தலைவனைப் போன்றவன், ஆனால் அவன் மக்களை அந்த மிருகத்தையும் வலுசர்ப்பத்தையும் வணங்கச் செய்யும் பொய் தீர்க்கதரிசி. யாத்திராகமம் 8 3 தவளைகள் படுக்கைகளிலும் பாத்திரங்களிலும் இருந்ததாக கூறுகிறது. நைல் நதி தவளைகளை திரளாகப் பிறப்பிக்கும். அவைகள் ஏறிவந்து உன் வீட்டிற்குள்ளும் உன் படுக்கையறையிலும் உன் படுக்கையின் மேலும் புகும். உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் உன் மாப்பிசைக்கும் பாத்திரங்களிலும் புகும். உங்கள் படுக்கையறையிலும் படுக்கையிலும் தவளைகள் இருப்பது எதைக் குறிக்கிறது? நினைவிருக்கட்டும், இந்த தவளைகள் அசுத்த ஆவிகளைக் குறிக்கின்றன. அசுத்த ஆவி உங்கள் படுக்கையை பாதித்தால் என்ன நடக்கும்? எசேக்கியேல் 23:17, 18 பாபிலோன் புத்திரர் அவளிடத்தில் வந்து அவளுடைய நேசப்படுக்கையில் சேர்ந்து தங்கள் வேசித்தனத்தினால் அவளை தீட்டுப்படுத்தினார்கள். அவளோ அவர்களால் தீட்டுப்பட்டபின் அவள் மனம் அவர்களை விட்டு விலகிற்று. அவள் தன் வேசித்தனங்களை வெளிப்படுத்தி தன் நிர்வாணத்தைக் காட்டினாள். அப்பொழுது என் மனம் அவளுடைய சகோதரியை விட்டு விலகினது போல அவளை விட்டும் விலகிற்று. யாக்கோபு 4:4 விபசாரக்காரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையென்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். எபிரெயர் 13:4 விவாகம் எல்லாராலும் கனமுள்ளதாயும் படுக்கை அசுசிப்படாததாயுமிருப்பதாக விபசாரக்காரரையும் விபசாரிகளையும் தேவன் நியாயந்தீர்ப்பார். இந்த அசுத்த ஆவி, இந்த தீட்டு வந்து படுக்கையைத் தீட்டுப்படுத்தினால், வேதாகம மொழியின்படி படுக்கையைத் தீட்டுப்படுத்துவது என்பது இன்று உலகத்தை அழுக்காக்கிக் கொண்டிருக்கும் விபசாரத்தையும் வேசித்தனத்தையும் குறிக்கும். இரண்டாவதாக, பாத்திரங்களில் இருந்த தவளைகள், அதாவது உணவில் இருக்கும் அசுத்த ஆவிகள், ஆரம்பத்திலிருந்தே மனிதகுலத்தின் வீழ்ச்சி. தவறானவற்றை உண்டதால், அதாவது உண்ணக்கூடாததை உண்டதால் ஏற்பட்டது. தீய ஆவியின் வஞ்சனைக்கு இணங்கி உண்டது. உண்ணுதல் என்பது உடல் ரீதியான உணவை உண்பதை மட்டுமல்ல, ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு அதை மனதிற்குள் வைப்பதையும் அறிவைப் பெறுவதையும் குறிக்கும். எகிப்து அதையெல்லாம் வழங்கியது. இன்றைய உலகம் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் தவறான உணவை வழங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் எதை உண்கிறோம் என்பதில் கவனமாக இருக்குமாறு இயேசு நமக்குச் சொல்கிறார். வேதாகமம் முழுவதும் நாம் உண்ணக்கூடாத சில பொருட்கள் உள்ளன. ஆனால் தேவன் நமக்குத் தரும் சிலவற்றை நாம் உண்ண வேண்டும். வானத்திலிருந்து வந்த மன்னா, இயேசுவின் அப்பம் மற்றும் திராட்சரசம் போன்றவை. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நாம் புசிக்கக் கூடாது. ஆனால் ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிக்க வேண்டும். தவளைகளைப் போன்ற இந்த பொல்லாத ஆவிகளிடமிருந்து நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். தேவன் நமது வீடுகளையும் குடும்பங்களையும் பாத்திரங்களையும் படுக்கைகளையும் பாதுகாப்பாராக. இதனால் தூய்மையும் தேவனுடைய பரிசுத்தமும் பாதுகாக்கப்படும். இறுதியாக, மூன்றாவது வாதை பேன்கள், நட்ஸ். யாத்திராகமம் 8:16-19 மூலமொழியில் இது கொசுக்களைப் போன்றது. யாத்திராகமம் 8:16 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் தூசியை அடி, அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாகும் என்று சொல் என்றார். சங்கீதம் 10:5-31 அவர் கட்டளையிட, வண்டுகளும் அவர்கள் எல்லைகளெங்கும் பேன்களும் வந்தன. இவை உண்ணிகள் அல்லது பேன்கள் அல்லது கொசுக்களைப் போன்றவை. இவற்றின் பொதுவான பண்பு என்னவென்றால், அவை மனிதர்களின் அல்லது விலங்குகளின் இரத்தத்தை உறிஞ்சும். கற்பனை செய்து பாருங்கள், தூசியெல்லாம்
கொசுக்களாக மாறினால் அவை இரத்தத்தை உறிஞ்சத் தொடங்கும். உங்கள் உடல் முழுவதும் கொசுக்களின் கடியை கற்பனை செய்து பாருங்கள். இவை கிருமிகளையும் நோய்களையும் பரப்புகின்றன. பிறர் இரத்தத்தை உறிஞ்சி வாழும் உயிரினங்கள், அதுவே ஒரு சாபம். அவை உயிர் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் பிறர் இரத்தத்தை உறிஞ்ச வேண்டும். இதுவும் வீழ்ச்சியின் விளைவே. ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், தேவன் தூசியை பேன்களாக மாற்றினார். தூசி என்பதற்கு எபிரேய மொழியில் அபார், அஃபார் என்று பெயர். அபார் என்ற வார்த்தை ஆதியாகமம் 2:7 இல் வருகிறது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் தூசியினாலே அஃபார் உருவாக்கி, அவன் நாசியிலே ஜீவசுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானானான். வீழ்ச்சிக்குப் பிறகு 14வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்துச் சொன்னார், நீ இதைச் செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடிருக்கும் நாளெல்லாம் மண்ணை, தூசியை தின்பாய். நீ அபார் தின்பாய். அது சர்ப்பத்தின் உணவாக மாறுகிறது. நிச்சயமாக இது ஒரு ஆவிக்குரிய மொழி, ஏனெனில் பாம்புகள் மண்ணை தன் உணவாக உண்பதில்லை. ஆதியாகமம் 3:19 இல் சர்ப்பத்திடம் பேசிய பிறகு, இப்போது தேவன் மனுஷனிடம் பேசுகிறார். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய். ஏனெனில் நீ தூசியாயிருக்கிறாய், அஃபார், தூசிக்கு திரும்புவாய் என்றார். எனவே மனுஷன் தூசியாக மாற சபிக்கப்பட்டான். சர்ப்பம் தூசியை தின்ன சபிக்கப்பட்டது. இங்கே என்ன நடக்கிறது? இந்த தூசி என்பது ஆவிக்குரிய நிலை. மனுஷன் தேவனுடைய வார்த்தையை நிராகரித்தபோது அவரிடமிருந்து அந்த ஜீவசுவாசம் எடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையே தேவனுடைய ஆவியாகும். நாம் ஏற்கனவே வாசித்த யோவான் 6:63 நினையுங்கள். நான் உங்களுக்குச் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். மனிதனின் நாசியில் தேவன் ஊதிய அந்த ஜீவசுவாசம் என்பது சுவாசமும் ஜீவனுமாகும். அந்த சுவாசம், பிரெத் என்ற வார்த்தை எபிரேயில் நெஷமா, நெஷமா எனப்படும். இது ருவா, ருவாட் போன்றதுதான். ஆனால் நெஷமா என்பது ஜீவனையும் ஆவியையும் குறிக்கும். எனவே அது ஜீவ ஆவியாகும். அதை தேவன் மனிதனுக்குள் ஊதினார். அவன் ஜீவாத்துமாவானானான். தேவனுடைய பார்வையில் அவன் உண்மையான மனுஷன் ஆனான். ஆதாம் தேவனுடைய ஆவியையும் அவரது வார்த்தையையும் பிரசன்னத்தையும் நிராகரித்தான். எனவே ஆவிக்குரிய ரீதியில் அவன் அபார், தூசி ஆனான். அந்த தூசிதான் பிற உயிரினங்களாக மாறி இரத்தத்தை உறிஞ்சுகின்றன. அவை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உறிஞ்சும் ஒட்டுண்ணிகளைப் போல இருக்கின்றன. எனவே இந்த 3 வாதைகளின் மூலம் நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம், நான் எதைச் சார்ந்திருக்கிறேன்? இரண்டாவதாக, நான் உண்மையிலேயே மறுபடியும் பிறந்திருக்கிறேனா? இந்தத் தன்மைகள் இன்னும் எனக்குள் இருக்கின்றனவா? எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியைப் பெற வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். அந்த ஜீவசுவாசம் நமக்குத் தேவை. நாம் தூசியாக இல்லாமல் ஜீவனுள்ள ஆத்துமாக்களாக இருப்போமாக. நாம் நைல் நதியைச் சார்ந்திருக்காமல் இயேசு நமக்குத் தரும் தண்ணீரைச் சார்ந்திருப்போம். நீங்களும் நானும் தண்ணீராலும் ஆவியாலும், அதாவது தேவனுடைய வார்த்தையாலும் ஆவியாலும் நாளுக்கு நாள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவர் செய்த முதல் அடையாளம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது. அந்த திராட்சரசம் அவருடைய இரத்தத்தைக் குறிக்கிறது என்று இயேசு பின்னர் விளக்குகிறார். அதுவே ஜீவ இரத்தம். சாதாரண தண்ணீர் போன்ற நமது வாழ்வு ஜீவன் நிறைந்த நித்திய ஜீவனாக மாற்றப்படுகிறது. அது நமக்குத் தேவை என்று நான் நம்புகிறேன். அந்த மாற்றம் நமக்குத் தேவை. இயேசு ஒருவரால் மட்டுமே நமது வாழ்வில் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே,
நாங்கள் வாழும் இந்த உலகமாகிய எகிப்தின் தாக்கங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இந்த உலகத்தின் பாவத்திலிருந்தும் சீர்கேட்டிலிருந்தும் அசுத்தத்திலிருந்தும் எங்களை வேறுபடுத்தி பரிசுத்தப்படுத்துமாறு உம்மை வேண்டுகிறோம். பிதாவே, நாங்கள் செய்த மற்றும் எங்களோடு இருந்த வெட்கக்கேடான பாவங்களை நினைத்து உம்மிடம் மனந்திரும்புகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களைச் சுத்திகரிக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிதாவே, இயேசு அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது போல, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அசுத்தமான தண்ணீரை மற்றும் எங்கள் வாழ்வில் உள்ள அசுத்தங்களை ஜீவ இரத்தமாக மாற்றியருளும். நோயினால் அவதிப்படுபவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். பிதாவே, உம்முடைய வார்த்தையின் வல்லமையும் விசுவாசமும் இணைந்து கிரியை செய்து அந்த நோயை ஆசீர்வாதமாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றட்டும். அவர்களுடைய வாழ்வில் நீர் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வீராக. இதனால் அவர்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். அதுவே எங்கள் இருதயங்களிலும் வாழ்விலும் நிகழட்டும். இவை அனைத்தையும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப் பெற்ற பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டுகிறோம். ஆமென்.